நம்ம கேஎம் பெருவடை ஃபார்மோட புது முயற்சியாக தாங்க நம்ம ஒன் டே சிக்ஸாக வாங்கி நம்ம ப்ரூடிங் செட்டப் போட்டிருக்கோம். இந்த ஐடியா நமக்கு எப்படி வந்துச்சுன்னா, நம்ம ஃபார்மில் பொரிச்ச குஞ்சுகளை நம்ம தூக்கிட்டு வந்து நம்ம வீட்டில் ஒரு 20 குஞ்சுகளை நம்ம ப்ரூடிங் செட்டப் போட்டு பார்த்து பண்ணணும். அது நல்லாவே நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துச்சு. ஸோ அதனால நெக்ஸ்ட்டு 6 மந்த்துக்கு நமக்கு ப்ராஃபிட்க்கு நம்ம வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வெளியிலேருந்து சிக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோங்க. வெளியிலேருந்து ஒரு 91 சிக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது நம்ம 6 மாதம் வளர்த்தி இது நம்ம சேல்ஸுக்கு கொண்டு போகிற வரைக்கும் நான் வீடியோ போடுவேங்க. இது இப்போ நான் வாங்கிட்டு வந்ததுக்காக ஒரு வீடியோ உங்களுக்கு சின்னதாக ஒரு வீடியோ போடுறேங்க. நம்ம குஞ்சு வாங்க போகிறோம் அப்படின்ற பிளான் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே இதுக்கான கூண்டு செட்டப் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனை வந்து ரொம்ப நாளாகவே மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சுங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4க்கு 4 2 அடி ஹைட்டில் வந்து நம்ம ஒரு கூண்டு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம 2 கூண்டு செஞ்சு வச்சுருக்குறோம். நம்ம இப்போதைக்கு ஒரு கூண்டு தாங்க யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஒரு கூண்டுலேயே 90 சிக்ஸையும் வச்சு வளர்த்தி 1 மாதம் வரைக்கும், அந்த 1 மாதத்துக்கு அப்புறம் குஞ்சுகள் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் 2வது கூண்டில் நம்ம பாதியாக டிவைட் பண்ணி போடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ அதுக்கு அப்புறம் நம்ம 2 கூண்டில் வச்சு வளர்த்தி அதை ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு கூண்டுக்குள்ளேயே வச்சு, அதாவது காக்கா, கழுகு இந்த மாதிரி பூனை பிரச்சனைகள்லேருந்து அதை காப்பாற்றுற வரைக்கும் கொஞ்சம் கூண்டுக்குள்ளேயே ஒரு 3 மாதம் வச்சு வரைக்கும் வளர்த்தி, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருந்து நம்ம ஃபார்முக்கு கொண்டு போய் நம்ம தோப்பில் விடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு 3 மாதம் நம்ம தோப்பில் வச்சு வளர்த்தி ஒரு 6 மாதம் ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்ஸை நம்ம சேல்ஸுக்கு கொண்டு போயிடலாங்க. நம்ம ஃபார்மில் 20 குஞ்சு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூடிங் செட்டப் போட்டோன்னு சொன்னோம்லங்க, அந்த வீடியோவை இப்போ நான் காட்டுறேங்க பாருங்கள். இது தாங்க நம்ம ஃபார்மோட மொதல் பேட்ச் 20 குஞ்சுங்க. இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் 20 குஞ்சுங்க நம்ம ப்ரூடிங் செட்டப் போட்டு காப்பாற்றினதுக்கப்புறம் தாங்க நமக்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு ப்ரூடிங் செட்டப்பில். ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த ஒரு சிக்ஸ் வாங்கணுங்கிற ஐடியாவே வந்துச்சு. ஸோ இந்த பேட்ச் நமக்கு வந்து நல்லாவே பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் நம்ம கூண்டு செஞ்சதுக்கப்புறம் அட்டைகள் எப்படி வச்சு மறைச்சோம் அப்படிங்கிற வீடியோவை உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம 90 சிக்ஸ் வாங்கிட்டு வந்தப்போ நம்ம எடுத்த வீடியோங்க. இது ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம வாங்கிட்டு வந்தோம். அந்த வீடியோ தாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம நைட்டு கூண்டு செஞ்சு முடிக்கிறதுக்கு 1:45 ஆயிடுச்சுங்க. ஸோ இப்படி தாங்க நம்ம செஞ்சு முடிச்சிருந்தோம். இதை வந்து நான் நிமித்தி வச்சுருக்கேன். ஸோ நைட்டு நம்ம ஒரு 11 மணிக்கு மேலே ஆரம்பித்தோங்க. 11 மணிக்கு மேலே ஆரம்பித்தோம். நைட்டு ஃபுல்லாக செஞ்சு முடிச்சு ஒரு 1:45க்கு முடித்தோங்க. ஃபைனலாக அவுட்புட் இப்படி தாங்க வந்துச்சு. ஸோ இதை தூக்கிட்டு போய் நம்ம ஒரு செட்டப்பில் வச்சு லைட்டு போட்டு பார்த்ததுக்கப்புறம் தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ கீழே வந்து நல்லாவே கேப் விட்டுட்டாங்க. பின்னாடி நமக்கு ஊட்டி எடுக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கட்டும்ன்ட்டு கொஞ்சம் நல்லாவே கேப் விட்டுட்டாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் அந்த செட்டப் போட்டு பார்த்ததுக்கப்புறம் நம்ம அங்கங்கே கொஞ்சம் கேப் விட்டுருக்கோங்க. காத்தோட்டமாக கொஞ்சம் இருக்கட்டும்ன்ட்டு நம்ம அங்கங்கே கொஞ்சம் கேப் விட்டுருக்கோங்க. ஃபுல்லாகவே அடைச்சிட்டா கொஞ்சம் கோழி குஞ்சுகளுக்கு மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாயிருங்க. ஸோ காத்தோட்டமாக இருக்கட்டுமே அங்கங்கே கொஞ்சம் கேப்பும் விட்டு வச்சுருக்குறேங்க. முதல் ஒரு வாரத்துக்கு கோழி குஞ்சுங்களுக்கு நம்ம சுடுதண்ணி கொடுக்குறதே நல்லதுங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் கொஞ்சம் ஆற வச்சு நம்ம டப்பாவை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி ஊற்றி நம்ம குஞ்சுகளுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றி கொடுக்க பாருங்கள். இந்த கல் நம்ம எதுக்கு போடுறோம்னா, நம்ம இந்த தண்ணியை மட்டும் அப்படியே தூக்கி நம்ம வச்சோம்னா குஞ்சுகள் சின்ன குஞ்சாக இருக்கிறதுனால நம்ம அந்த தண்ணிக்குள்ளே போய் ஃபுல்லாக நனைஞ்சிருதுங்க. நனைஞ்சி ஈரமாயிருது. ஸோ இப்படி விட்டோம்னா நம்ம குஞ்சுகள் இழப்பு அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. ஸோ அதை தவிர்க்கோசரம் தான் நம்ம வந்து கல்லுகள் சுற்றி போடுறோங்க. ஸோ இது இருக்கிறனால ஸோ அந்தளவுக்கு நமக்கு எதுவும் பாதிப்பாகாது. தண்ணியை மட்டும் நம்ம குடிச்சிட்டு போயிருங்க. ஸோ அதுக்காக தாங்க சுற்றி கல்லாக நம்ம போட்டிருக்கோம். இந்த கல்லுக்கு பதிலாக எல்லோரும் கோலி குண்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக நம்ம கல் யூஸ் பண்ணிக்கிறோங்க.
நம்ம இப்போ சுடுதண்ணி கொண்டு போய் நம்ம கூண்டில் வச்சாச்சு. கோழி குஞ்சுங்களும் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்குதுங்க. நீங்களே பாருங்கள். நம்ம தீனிக்கு ஒரு ஃபீடர் டப்பாவும் ட்ரிங்கர் டப்பாவும் நம்ம கோழி குஞ்சுக்கு தனியாக உள்ளே செட்டப் பண்ணி வச்சுருக்கோங்க. ஸோ நம்ம 1 மாதத்துக்கு வந்து நம்ம கம்பெனி தீவனம் தாங்க கொடுக்க போகிறோம். ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம அரிசி, கம்பு, சோளம் இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 மந்த்துக்கு மட்டும் கம்பெனி ஃபீடர் தாங்க நம்ம கொடுக்குறோம். இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க.